வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. மாப்பிள்ளை, எனது ஊரை சேர்ந்த செய்யாமங்கலத்தை சேர்ந்த என் அன்பு மைத்துனர் சண்முகவேல் அவர்கள் இங்கு மிருதங்க வாசிக்கும் என் அன்பு மாப்பிள்ளை அண்ணா ஜெயராஜ் அவர்களுக்கு 100 ரூபாயும் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. கொண்டாடும்
என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்ன துதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே வாயுவங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடு வந்தோம் முடி போட்ட சொந்தம் பிரிவெல்லும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைத்தாள பேரில்பனே அடிமீது குயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மழையாயில் நேசம் ஒரு கோடி துன்பமென் வீணை ஆடுமோ கோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொள்ளாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே பூவுகின்ற உயிரை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னார் பாடாதமா போகின்ற சொல்லி கூட்டுக்குள் வைத்து பாடுஎன்று சொன்னால் பாடாதமாள் சோலை மயிலை சிறை வைத்து கூட்டி ஆடென்று சொன்னார் ஆடாதமா நாகோரும் ரசிகள் பாராட்டு கலைகள் காவல்கள் எனக்கில்லையே சோகங்கள் எனக்கு நெருங்கி வரும்போது சிரிக்காத நாள் இல்லையே துக்க சில நேரம் பெருக்கி வரும்போது மக்கள் மனம் போல மாறுவே கண்ணே என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேடு உண்மைகள் சொன்னேன் துதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் காலகத்தில் பாட்டு பணசாரி அறையா சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா மலர்களிலே பல நிறங்கள் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாடவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் அந்த மாதவன் கருணை முகம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டே ஹரிமோ நமோ நாராயண நமக ஐயோ நம்ம ரூபாய்க்கு 16,000 நமக ஹரிமோ நமோ நூறாயிரம் நமக ஐயோ நம்ம ரூபாய்க்கு 16,000 நமக ஹரிமோ நமோ நாராயண நமக ஐயோ நம்ம ரூபாய்க்கு 16,000 என்ன நமக ரூபாய்க்கு அவர் சொல்றாரு நீ 16,000 ஏழை விடுற என்ன ஏலம் போடுற என்ன சொல்ற ஹரிவோம் நம்மோ நாராயண நமகன் அப்படி சொல்றேன் அறிவோம் நம்ம ரூபாய்க்கு 16,000 என்ன ரூபாய்க்கு 16,000 நமக என்ன நாராயண நமக நாராயண நாமத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க இன்பம்லாம் கூடும்பியா துன்பங்கள் விலகி போகும் இல்ல நாராயணனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நாராயணுடைய பாட்டனியா நாராயணனுடைய பாட்டனா ஆமா மூலகரை பத்தி நாராயணன் ஏய், நாராயண் மகாலட்சுமி மகா அவங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கையா நாராயணன் எங்க இருப்பாரு எங்க இருக்காரு கடல்ல படுத்து பள்ளி கொண்டு இருக்கிறார் ஓ அவர் பரந்தாமனா பரந்தாமனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே தண்ணியில தான் இருப்பாரு தண்ணீர் தண்ணீர்ல தான் இருக்கிறாரு கடல்ல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதான் கேக்குறேன் அலைகள் பொங்கி வந்து மக்கள் அழிச்சிடக்கூடாது என்பதற்காக அப்ப நீங்க ஒருத்தரை சொன்னீங்க நான் 2 பேரை நீ சொன்னேன் எப்படி சொன்ன 2 பேரா ரூபாய்க்கு 16,000 எப்படி ரூபாய்க்கு 16 நமக ரூபாய் என்றால் என்ன யாரு மகாலட்சுமி. மகாலட்சுமி பதி என்றால் துணை புருஷன். புருஷன் ஆமா. மகாலட்சுமிக்கு புருஷன் யாரு நாராயணன் அதைத்தான் சேர்த்து சொன்னேன் ரூபாய்க்கு 16,000 ஏமா நீ எப்படிப்பட்ட ஆளு என்ன ஆளு எனக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆளு எனக்கு தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இருக்கான் தெரியும்ல விலையும் பொய்யும் முளையிலே தெரியும்ங்க எப்படி தெரியுது நீ பார்த்தா உங்களை பார்த்தா எப்படி தெரியுது என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சரி நீங்க யாரு
நீங்க யாரு? நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்களா? சொன்னா தானே கேட்கறதுக்கு, தானே சொல்றதுக்கு. சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். என்னத்த கேட்டேன்? என்னத்த சொன்னீங்க? சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கேட்கறத கேட்கற விதத்துல சொன்னா சொல்ற விதத்துல சொல்லுவேன். நீங்க கேட்கற மாதிரி கேட்டா சொல்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டா சொல்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டா சொல்ற மாதிரி கேட்டு சொல்றீங்களா கேட்கறீங்களா? கேட்டேன். சொன்னேன். என்னத்த சொன்ன? எதை கேட்டு? இந்த வம்புதே வச்சுக்கிற கூடாது. இந்த வவ்வா வீட்டுக்கு போனா நீயும் தொங்கும் நானும் தொங்குன்றது மாதிரி இருக்க கூடாது. அதுலயும் தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படித்தான் ஒரு நாளைக்கு சூவனாவுக்கு சண்டை வந்துச்சு. அதான் ஒரு நாளைக்கு சூவனாவுக்கு ராவணாவுக்கு சண்டை வந்துச்சு. என்ன ராவணாவுக்கு சண்டை வந்துச்சு? ராணாண்டா ராமன். சரி. ராவணாண்டா ராவணேஸ்வரன். சரி. அது என்ன சூனா தெரியுமா? சுப்பிரமணிய கடவுளுக்கும் சூர பதுமானுக்கும் திருச்செந்தூர்ல வளர்ந்துச்சு பத்தியா? அப்படி சண்டை உருவாக்கிட கூடாது. அதுக்கு தூது போனது யாரு? என்னது? வீரத்தேவன் போனால வீரபாகு தேவன் படையமைச்சு, டேய் உனக்கு இது கூட நான் வந்திருக்கேன் தூது, போர்க்களத்தை நிப்பாட்டிக்கிறோம்ல, என்னுடைய முருகப்பெருமானை பார்த்து பரிதாபப்படுறேன், போற நிப்பாட்டு அப்படி சொல்றேன். டேய் எவன் வந்தாலும் போடா அப்படின்னு என்ன சொல்றான்? என்னையா குருன்னு சொல்லிட்டு உங்களை போய் நான் போட வாடன்னு சொல்லுவேன். என்னையா அப்படின்னு அங்க சொன்னேன். அவனை பார்த்து கதையில உங்களை நான் சொல்ல முடியுமா? எவ்வளவு நெஞ்சில வச்சிருக்கையா? இல்லங்க, மேடைக்கு வந்து நீங்க தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு. இருந்தாலும் கூட பெரிய ஆளா இருக்கலாம். இடத்த இருந்தாலும் அந்த மதிப்பு போக கூடாதியா? பெருசு தான், சிறுசு அந்த அளவுக்கு இருக்கிறேன். சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இழுவதை இழுக்க கூடாது. இந்த சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி சனியின் தலையில உட்கார்ந்துருவேன். சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி வெங்கடாசலம் பேர் வச்சது மாதிரி இருக்க கூடாது. வச்சுப்பேன். அதான் எச்சாடு போனால சொச்சாட புடிச்சானா? அதான் கோமணம் கட்டி குளிக்க தெரியாதவன் கொழுந்தியா மஸ்த புடிங்க. யாருன்னு கேட்டா பதில சொல்லியா? அதே நான் கேட்க, நீங்க யாரு? நீதான கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு பாடுன. நான் தானே வந்தேன். இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? சாமியார்னு நான் தானே கேட்டிருக்கேன். உனக்கு என்ன சம்பந்தம்? கேள்வின்னா பதில் ஒண்ணு இருக்குல்ல. தேளுங்க தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் இருக்கேன். கேட்க பதில் வரேன். இப்படிதான் நான் தான் கேட்டது. நான் தான் சொன்னது. என்னத்த சொன்ன? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்படித்தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். சரி. காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தேன். என்னத்த? ஒரு பையன் அழுதுகிட்டு இருந்தேன். சரி. ஏன்டா தம்பி அழுகுறேன்னு. அவன் எங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்தாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க. சரி சரி, அதனால என்னடா வேற யாரும் சொந்தக்காரங்க இல்லையா? எங்க தாத்தா தான் இப்ப வளர்க்கிறாரு. அப்புறம் ஏன் அழுகுற? எங்க தாத்தாவும் இறந்துட்டாரு. சரி, இறந்தாங்க. என்ன ஊர்ல பெரிய பிரச்சனை. இந்த தாத்தாவை எரிக்கிறதா புதைக்கிறதாண்டு வாரா. எரிச்சா என்ன புதைச்சா என்ன? புதைச்சா பிரச்சனை இல்ல, எரிச்சாத்தேன் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எரிச்சா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காது? புல்லு முளைச்சா உனக்கு என்ன? புல்லு முளைக்காட்டா உனக்கு என்ன? முளைக்காட்ட பிரச்சனை இல்ல, முளைச்சாத்தேன் பிரச்சனை. முளைச்சா என்ன பிரச்சனை? முளைச்சா அந்த புல்ல மாடு திங்குமா திங்காது? மாடு திண்டா உனக்கு என்ன? மாடு திங்காட்டி உனக்கு என்ன? திங்காட்ட பிரச்சனை இல்ல, திண்டாத்தேன் பிரச்சனை. திண்டா என்ன பிரச்சனை? திண்டா அந்த மாடு செனை ஆகுமா ஆகாதா? செனை ஆனா என்ன? செனை ஆகாட்ட உனக்கு என்ன? செனை ஆகாட்ட பிரச்சனை இல்ல, செனை ஆனாட்டேன் பிரச்சனை. செனை ஆனா உனக்கு என்ன? செனை ஆனா அந்த மாடு கண்டு போடுமா போடாதா? கண்டு போட்ட உனக்கு என்ன? கண்டு போடாட்ட உனக்கு என்ன? கண்டு போடாட்ட பிரச்சனை இல்ல, போட்டாத்தேன் பிரச்சனை. கண்டு போட்ட என்ன பிரச்சனை? கண்டு போட்டா அந்த மாடு பால் குடுக்குமா குடுக்காதா? பால் கொடுத்த என்ன? பால் குடுக்காட்டி உனக்கு என்ன? குடுக்காட்ட பிரச்சனை இல்ல, குடுத்தாத்தேன் பிரச்சனை. கொடுத்த உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பாலை குடிச்சா உயிரோட இருப்பாரா சாவாரா? செத்தா உனக்கு என்ன? சாகாட்டி உனக்கு என்ன? சாகாட்ட பிரச்சனை இல்ல, செத்தாத்தேன் பிரச்சனை. செத்தா என்ன உனக்கு பிரச்சனை? அவனை எரிக்கிறதா புதைக்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப நீங்க யாருன்னு கேட்க, நான் யாருன்னு கேட்க, மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன செஞ்ச அப்படின்னா, ஒரு அரசன் என்ன செய்யற அப்படின்னா, ஆமா இறக்கும் தருவாயில் இருக்கேன், உடனே இறக்க போறேன், எனக்கு வாரிசு கிடையாதுயா, படிச்சவ யாராவது இருந்தா என்ன செய்ய, இளைஞர்களை கொண்டுட்டு வா, அவங்களை நேர்முக தேர்வு நடத்தி நம்ம அரசாணை அவங்க கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே படித்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, நேர்முக தேர்வுக்கு வர்றாங்க. அந்த அரசனை ஒவ்வொரு ஆளா கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஒரு பையன் வர்றான். வந்த உடனே எங்க இருந்துடா வர்ற என்னன்னு கேட்கிறாரு. உடனே மேல சவுண்ட்லாம் கேட்குது. என்ன மேல சவுண்டு கேட்குது? வந்த உடனே போய் வெளியே போய் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு சொன்ன உடனே, ஐயா ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட வந்து பதில் சொல்றாரு. உடனே அப்ப போய் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. 2வது அவர் கூப்பிடுறாரு. மேல சவுண்டு கேட்க, என்ன போய் பார்த்துட்டு வாயா, என்ன மேல சவுண்டு கேட்குது அப்படின்னு அவர் போய் பார்க்க போறாரு. பார்க்க உடனே ஐயா மேல சவுண்டு போகுது, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகுது, திருவிழாவா அப்படின்னு சொல்லிடுறாரு மொட்டையா. இந்த ஊர்ல இருந்து போகுது அப்படின்னு 3வது ஆளை கூப்பிடுறாரு. ஐயா இந்த ஊர்ல இருந்து மேலப்பெருங்கரையில இருந்து கீழப்பெருங்கரைக்கு போகுது, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் இறந்துட்டாரா, அங்க ஊர்ல என்ன நடக்குதா, முளைப்பாரி போட்டிருக்கிறாங்களா, அதனால அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஊரை சுத்தி கீழப்பெருங்கரையில இருந்து மேலப்பெருங்கரைக்கு போகுது. யார் இறந்தா, ராம இறந்தா, எப்ப இறந்தாரு, இப்படித்தான் இறந்தாரு அப்படின்னு தெளிவான விளக்கத்தை சொன்னானா. அப்படி நான் கேட்டதுக்கு நீ தெளிவான விளக்கத்தை நீ சொல்லணும்.
தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம நான் பேசல. சரி, நீங்க ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? என்னத்த தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்? அப்ப நீங்க யாருன்னு கேட்டா விளக்கம் சொல்லணும்யா. என்ன கேட்டேன்? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையாண்டு நான் தான். சாமியை சொன்னா உனக்கு தெரியுமா? சாமியை சொன்னா உனக்கு தெரியுமா? என்னை பார்த்திருக்கியா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பார்த்ததுல சொன்னா தெரியுமா? என்னை பார்த்தா தெரியாதயா? பார்த்தா தெரியலையே. நான் தான் நாரத மகரிஷி, திருலோக சஞ்சாரி, கனக பிரியனியா நானு. நீங்க தான் நாய் வதற. இந்த சேட்டதா நாரத மகரிஷியா? என்னமோ சொன்னீங்க. அது இல்ல, வாயில பூலவாசி அந்த மாதிரி கூடாதியா. நாரத மகரிஷி, நாரத மகரிஷி, கனக பிரியன், திருலோக சஞ்சாரியா நானு. திருலோக கஞ்சாயவாதியா? திருலோக சஞ்சாரி. ஓ, நடந்தது நடக்க போறது நடந்து கொண்டிருக்கு. 3 காலத்தை உணர்ந்தவன், அனத்தை உணர்ந்தவன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மோளகத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். மேலூர்ல இருந்து. மேலூர்ல இருந்து. அப்படி மேலூரா? மேலூர்னா ஒரு முனியாண்டி. எந்த மேலூர சொல்ற நீனு? மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர். ஓயா, மோளகத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கியா? ஓ, மேல இருக்கிற ஊருக்கு பேரு மேலூர். ஆமா. அப்ப பூலோகத்துக்கு பேரு பூலூரா? ஆகாதுன்றது. சரி வேணா. சண்முகராஜ் அண்ணன் வந்து எவ்வளவோ தெரிஞ்சவரு, வயசுல மூத்தவரு, அனுபவசாலி, பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசணும் அப்படி தன்மை உண்டாகுமா? அதற்காகத்தான் உசரை எடுக்காம, மசுரை புடுங்காம, மசுறு இல்லாம உயிரோட சாப்பிடக்கூடிய மாமிஷம் புள்ள பூச்சி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? சொல்ல முடியாது. கேஸ் கொடுத்து பாருங்க. எது கேஸ் கொடுத்து பாக்கலாம்? கேஸ பாக்கத்தே வந்திருக்கையா? எப்படி கேஸ்ல? இண்டன் கேஸ் இருக்கு, ஹெச்பி கேஸ் இருக்கு. இருக்கு. அந்த கேஸ்ல பாத்திருப்பேன். அந்த கேஸ் வெடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. இந்த கேஸ் வெடிச்சா என்ன ஆகும் இப்பத்தே தெரியும். ராஜாமி, நீங்க சொல்றது மிருகம் கிடையாது. ஒருத்தர் உழுதுகிட்டு இருக்காரு. சரி, 10 காலு. அந்த உழுவுற வாங்க 2 மாட்டுக்கு 4 4 8 காலு. 8 காலு. உழுவுற மனுஷனுக்கு 2 காலு 10 காலு. 10 காலு. அடுத்து அப்புறம் என்ன? 6 கண்ணு. 6 கண்கள். 2 மாட்டுக்கு 4 கண்ணு. சரி, உழுவுறவனுக்கு 2 கண்ணு 6 கண்ணு. நாக்கு எத்தனை நாக்கு? 3 தலை சொல்லியா? 3 தலை. 2 மாட்டுக்கு 2 தலை, உழுவுறவனுக்கு 1 தலை. சரி, 3 தலை. இந்த 4 நாக்கு. 2 மாட்டுக்கு 2 நாக்கு, மனுஷனுக்கு 1 நாக்கு, கொழு 1 நாக்கு. அதுக்கு நாக்கு நான் பேர் இருக்கு. அம்மா தெரியுமியா? தெரியாத வார்த்தை கேட்க முடியும், இல்லனா கேட்க முடியுமா? சரியா? கேக்குறேன். இல்ல உங்ககிட்ட கேக்குறேன். என்னையா? உங்க பேருக்கு பின்னாடி இப்படி போட்டிருக்கு, கேளியா? எம்ஏ. நானும் ஆங்கிலத்துல பேரு. இதுக்கு எக்ஸ்பிளைன் என்ன? இது எம்ஏ என்னையா? முதுகலை தமிழியா? முதுகலை இளங்கலை பிஏ. நான் சொல்றது ஆங்கிலத்திலே சொல்றேன். எம்ஏண்டா என்ன? எம்ஏ. எம்ஏண்டா எம்ஏன்னு எனக்கு தெரியும். ஆமா, அதுக்கு எக்ஸ்பிளைன். முதுகலையா? முதுகலைன்னு தமிழ்ல கேட்கல, ஆங்கிலத்துல கேட்டேன். இது என்னையா? மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்யா? மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஆமா. பிஎட். பிஎட் எஜுகேஷன் ஆஃப் கல்வி. எஜுகேஷன். எஜுகேஷன்யா? பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். ஆமா. எம்பில் ஆராய்ச்சி படிப்பு, ரிசர்ச். ரிசர்ச். ஆமா. எம்பில்னா ரிசர்ச்யா? இது என்ன? டிடிபி, டிப்ளமோ இன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். சும்மா போட்டு படிச்சிருக்காரு விசாரிக்கணும்ல. என்ன? நான் எந்த நேரத்துல எதை கேட்பேன்னு எனக்கு தெரியாது. இருக்கட்டுங்க, ஆனா தெளிவான விளக்கம் தான். ஆமா. கஞ்சி குடிக்கிற கும்பாவை தொங்க போட்டிருக்கேன். இந்த மேத்தகட எடுத்தா 3 கோடி கூழ் குடிக்கும் இருக்கு. என்னுடைய நிலைமை தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க. 7 வருடம் கிட்டத்தட்ட. பிஏ 3 வருடம், எம்ஏ 2 வருடம், 5 வருடம் ஆயிருச்சு. பிஎட் 1 வருடம், 6 வருடம், எம்பிள் 1 வருடம், 7 வருஷம். டிடிபி ஒரு 6 மாசம் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? சங்க இலக்கியத்தில் நாடக நடிகருடைய பங்கு ஆராய்ச்சி படிப்பு போய் பண்ணிட்டேன் அழகப்பா பல்கலைக்கழகத்துல. பிஹெச்டி என்ட்ரன்ஸ் இப்ப எழுதிருக்கேன். அடுத்த வாரம் ரிசல்ட் வந்துருங்க. வந்த உடனே உங்களெல்லாம் வச்சுதான் என்ன செய்யணும்? ஆமா, இலக்கியத்தை முடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறேன். என்னையா? யாழியா? மகதியா? இதே உங்க மகதியால? மகதியால். மகதியால் இசைக்கு மாமுனிவர். அம்மா கையில கட்ட, பாட்டுக்கு தாளம் இசைப்பது சிப்லா கட்ட. நினைப்பறையில ரோட்டு வரமாட்டா அடிச்சுக்கிறது. பேசக்கூடாது எல்லாரும் மாதிரியும். பாட்டுக்கு தாளம் இசைப்பதியா? அப்பா பேசுமா? உங்க பாட்டை பறந்தாம நினைப்பு வரும். ஆமா, அப்ப பாடுவீங்க. பாடுவோம். அப்ப அடிப்பீங்களா இல்லையா? அதுக்குதான். எங்க அடிங்க. என்ன பாடியா? ரொம்ப நாள் ஆச்சு. வாடிய வாடிய பயிரை கண்டு கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என் போலே போதையருந்திய தூக்கமா வாடும் பயிர் கருகள் ஆகுமா வள்ளல் குணத்துக்கே இனமாம். வாடும் பயிர் கருகள் ஆகுமா வள்ளல் குணத்துக்கே இனமா. ஆகா,
கைய வச்சே பொழைச்சிக்கிடுவீங்க சாமி. வாடிய பயிரை கண்டு கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கம்மா, சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என் போலை போதை அருந்திய அரசியல்வாதிக்கும் அரசதிகாரிக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமா அது போல உனக்கேதும் நானும் தருகிறேன். மழை பெய்ய வேணும் வானமே, லஞ்ச பணம் உனக்கு வேணுமா ராம நாதபுரம் சில்லா பாவமா. லஞ்ச பணம் உனக்கு வேணுமா ராம நாதபுரம் சில்லா பாவமா. அப்பவே பாரு ராமநாதபுரத்துக்கு பாரதி கவிஞர் பாரதி கணேசன் போட்ட பாட்டு. அவருடைய பாடல்களை கேட்கும் பொழுதுலாம் எங்க இந்த ஆளை உழுது போட்டு அதெல்லாம் காலமலை அப்படிலாம் பாடல்களை கேட்கும் பொழுது ராமநாதபுரம் இந்த ஆள் இல்லா காட்டுக்கு மாத்தி போயிடும் சொல்லுவாங்க. ஆள் இல்லாத காடு அப்படின்னா ராமநாதபுரம் தான். அப்பவே வாடிய பயிரை கண்டு கலங்கினாரே வள்ளல் இல்லை என்ற ஏக்கம் அப்படின்னு பாடி இருக்கிறாரு, பாடி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? முறுக்கு. முறுக்கு. ஆமா. மதுரைண்டா மல்லி மல்லிகைப்பூ. மானா மதுரைண்டா மானாமதுரை பத்தியா என்னது? மண்பாண்டா. மண்பாண்டா. ஆமா. காங்கேயம்டா காலை. காலை. அதே மாதிரி சட்டி எடுக்கவா. அதே மாதிரி நம்ம ராமநாதபுரம்டா என்ன சீமக்கருவை. அதுக்கு தானே பேரு போனது, அதை வச்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதை கொஞ்ச நாள் அழிக்கணும்னு சொல்லி விட்டாங்க. சரி உள்ள சத்தம் கேட்டுச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. உள்ள என்ன என்ன இருக்கிறாங்க? ஒண்ணுக்கு 2 பேர் சத்தம் கேட்டுச்சு. ஆளோளம் சோவென்று அதான் சட சடன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்படி கேட்கலையா? என் பேர் வீரதேவன். உள்ள இருக்கிற ஆளுக்கு உள்ள கூட பிரவாத சகோதரி. இன்னொரு ஆளு இன்னொன்னு நான் கூடுவதற்கு பிறந்தவன். உனக்கு ஒரு ஆளாயா? எனக்கு ஒரு ஆள். ஆள் சித்தாள் தான் பூனை கழட்டி போடுவாங்க தெரியுதியா? சரி பாத்துடலாமா? பாத்துரும்பா. பாத்துணும் ஆளை பாக்கணுமே. ஓல ஏழையா? ஆமா. அந்த பிள்ளை வந்து குனிஞ்சா செய்வீங்களா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறேன். கூட்டுருமா? கூட்டுருவோம். வாமா சப்பட்ட முன்னாடி உருண்டையாத்தான் மூஞ்சிய கழுவிட்டு வாடா தம்பி. எதுக்கு அதுக்குத்தான் விரதம் இருந்து இப்பதான் முடிக்கலாம் வந்திருக்கேன். வேற எதுக்கு கூப்பிடுவாங்க? அதுக்குத்தான் வேமாவா வேலை முடிப்போம். என்னவா எது கூப்பிட்டியா? என்ன விஷயம்? இவர் வந்திருக்காரு. ஒரு செவுரா அந்த அவரு பிரமா போட்டு குத்துறவரு. அவர் பிரமா புத்துறாரு. எங்க இருக்காரு? நாரத மகரிஷி. யாரு எங்கயா இருக்காரு? உள்ள இருக்காரு. உள்ள என்ன கொலை செஞ்சுட்டாரா? ஆமா வேப்ப கொலையை வெட்டி விட்டாராம். என்ன விஷயம்? நாரத மகரிஷி வந்திருக்காருமா. காணாம எங்க வருவாரு. பாவடை தூக்கி பாரு. உள்ள இருந்தாலும் பாவடை பாவாடைக்குள்ளே நாரதர் இருக்காரு. அப்புறம் தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பாரு. ஆனா உங்களை பார்த்தேன் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அத்தை காரா போட்டா மாதிரி இருக்கு. என்னத்த போட்டா? நீ அவன்கிட்ட இருக்கிறதே ஒண்ணுதே, அதையும் அத்துட்டு போயிடாத. அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா.
மகனே போய் வரவா மகனே போய் வரவா அத்தை மகனே போய் வரவா மல்லிகை மலர் சூடி காத்து நிற்கவா மலையில் சென்று கண்ணை தூது விடவா நோண்டதரா மல்லிகை மலர் சூடி காத்து நிற்கவா மலையில் சென்று கண்ணை தூது விடவா நல்லதோ நாள் பார்த்து செய்தி சொல்லவா நல்லதோ நாள் பார்த்து செய்தி சொல்லவா நாட்டோரை சாட்சி வைத்து வந்து விடவா நாட்டோரை சாட்சி வைத்து வந்து விடவா அத்தை மகனே போய் வரவா அம்மா மகனே போய் வரவா அத்தை மகனே போய் வரவா சாமி எங்கயா இருக்காரு இருந்தாலும் ஒரே தான் வெளியே இருக்கிறாரு நாரதர் எங்கே இருக்காரு மறுபடியும் சொல்றா சாராயம் கேட்கிறாருமா சாராயமா ஆளு யா, நிறுத்தியா நாராயணங்கிற வரையில என்னமோ பறந்து விட்டு கழுவாட்ட அப்படி தூக்கிக்கிட்டு சாராயம் கட்டு வர்றிய உனக்கு நீ எல்லாம் நெசம்போல சாமி தானா நாராயணன் சொன்னாருமா சாமியாயா நீ சாமியா சாமியாயா நல்ல கம்பெனி கொடுக்க சாமி ஏறி அடிங்க எனக்கு எப்படியோ குழந்தை வந்தா சரி இப்பதான் உள்ளே பாவாடைக்குள்ள இருக்காரு சாமி வந்து சாராயம் கட்டு பொம்பளை பிள்ளை என்னையா இது என்னையா இதுன்னா தெரியுது என்ன அது அடிச்சு விடுமா டப்புனு அடிச்சு விடுச்சு பிரம்மச்சாரி 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 பழிக்கு விழலாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழிக்கு விழலாமா மாமா பொம்பளையே பத்ததுமே பழிக்கு விழலாமா மாமா நல்ல கட்ட நாட்டை கட்ட எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட நல்ல கட்ட என்னத்தை சேர்ந்தவரு ஏயோ வாங்க வாங்க சாமி 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 பார்த்து உருவமாவா ஏங்க சாமி இங்கிட்டு வாங்க சாமி தூணுலயும் இருப்பேன் துரும்புலயும் இருப்பேன் எறும்புலயும் இருப்பேன்றீங்கல்ல இப்ப நீங்க எதுக்குள்ள இருந்து வந்தீங்க என்ன என்னையானா தெரிச்சு வந்தவன் தெரியாதா எதுல தெரிச்சீங்க இருந்து யார் தொடையில என் தொடையில இருந்து அவங்க அப்பா தொடையில நீ வந்து உங்க அம்மா இடையில என்னவா என்ன விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் குண்டியா நான் உங்களை பார்க்கல எப்படி இருக்கு மசின்ற லட்சராவே சாமி வாங்கல் சாமி சாமி மாடு சாணி ஓடுற டைம் அது சாமி அந்த பண்ருட்டி அந்த வரிக்கு ரொட்டியை சாப்பிட்டு தலைவை கூப்பிடியா வாழ்த்துக்கு சாமி இருக்கட்டும்யா அம்மா செல்லம் அம்மா மல்லிகன்னு வாடா அம்மா அவங்க சட்டிக்குள்ள அம்மா அம்மா மாடு இளங்கொடி ஓட முடியாம கத்துது ஏய் மாட்டாஸ்பத்திரிக்கு வந்துருமா பூங்குயில் வழிபாடு உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது அள்ளித்தளம் பள்ளிக்குயிலே அள்ளித்தளம் பள்ளிக்குயிலே முத்தங்கள் சங்கங்களை பண்பாடிடும் பேரே
கல்யாணம் முடிச்சிருந்தா ஒரு பொண்ணு கொடுத்தா 2 பொண்ணு இலவசம் வந்திருக்கும்ல. ஓடி முடிச்சிட்டு விடு. அண்ணா வணக்கண்ணே. மங்களமாக இருப்பாயம்மா. சரி என்ன இழுத்த காரணம் என்ன? அங்கம் உனதங்கம் இருதங்கம். இவர் வந்திருக்காருமா. எவரு? செவரு. பிரமா. செவரா? பிரமா வலது வடையில இருந்து தோட்டி. என்னது? வலது தொடையில இருந்து தோட்டி விட்டவர். என்ன வடை அட சடங்கு? அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? எதுக்கு வந்தார்? எதுக்காக வந்திருக்காரு? ஆசீர்வாதம் வழங்கிருக்காரு. அவர் எதுக்கு வந்தாரு? சிரிச்ச கண்டாரு. எதுக்கு நேரம் சிரிச்சுக்கிட்டே நாரத மகர்ஷி வந்திருக்காரு. என்னது நாரத மகர்ஷியா? என்ன தோழி நாரத மகர்ஷின்றாரு? நாரதர் மகர்ஷி. அவ்வளவு என்ன காசை வெட்டி போட்டு சும்மா விட்டுக்கிட்டே இருக்க தேவை. தோழி தோழி பல்பு வெளிச்சம் கம்மியா இருந்துச்சு. தூக்கவே போச்சு. நீ தூங்க மாட்டேன். கலவட்டே ஓடிடு. அவன் தான் தூங்குறான்டா. ஒரு டவுசர் வாங்க விதியில பச்சை வயதை போய் டவுசர் ஒரு 10 ரூபா இல்ல ஒரு டவுசர் வாங்க. எந்த தண்டி 2 பேத்துக்கும் என்னமோ எட்டி பார்த்துட்டு கிளி குஞ்சு மாதிரி உள்ளே கிடக்க. சுவாமி வணக்கம். தவஞானி வருக நல்லாசை தருக புவியாவும் போற்றுகின்ற வருக. தவஞானி வருக
வாழ்க விளங்கும் நாகபரணி வருக கலைவாணியின் தப புதல்மணி வருக வருக வருகவென்று என் சார்பாகவும் இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். உங்களுடைய பொற்பாதம் நான் வணங்கி போற்றுகிறேன். ஆனா உங்களுக்கு என்ன வரணும்? அந்த டவுசர் வேணுமா? இந்த டிரைவர் நீயே அது விரவாக கடியா எதுக்கு எங்க எதுக்கியா? இங்க வாங்க சாமி. என்னவா வேணும்? இந்த தலையில என்ன சாமி? கொண்டையா? கொண்டையா? பொம்பளை தானே கொண்டை போடுவா. ரொம்ப முடிச்சு நீங்க போடுறதே கொண்டை. பெருமா முடிச்ச ஏன் நீதி தலையில வச்சிருக்க? ரொம்ப முடிச்சுமா. அவருதான் ஏன் நீதிக்கு அங்க வச்சிருக்கிற? பாவம் அவர் ரொம்ப சிரமப்படுவாரா இல்லையா? என்ன வர வேண்டுமோ அதை மட்டும் கேளுமா. அவருக்கு நறுக்குன்றுச்சு. எங்க பண்ணுமா வாங்கனாச்சா சாமி 2 நாளைக்கு இந்த கட்டையை கொடுக்கல வாடகைக்கு. இந்த கட்டை உனக்கு எதுக்குமா? இந்த நாள் தொல்லை தாங்க முடியல, காய அடிச்சு விட்டுட்டாரு. அவன்கிட்ட கட்டையும் இல்லை, அவன்கிட்ட கொட்டையும் இல்லை, சும்மா கட்டை எதுக்கு? வாய் இருக்குல்ல. சென்று வாங்க, நலமோடு வாழ்க, 16 செல்வங்களும் பெற்று பெரும்பாலும் வாழ்க. ஏதோ தப்பா தவறா இருந்தா பண்ணிச்சுங்க. அசந்து தூங்கிறாங்க. பேசுனதே தப்பு தானே, அப்புறம் தப்பு இல்ல அசந்து போய் தூங்கிறாதே. உங்க டவுசரையும் கழட்டிடுங்க.